ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் வணக்கம். உங்க ஸ்பைடி லாக்ஸ். நீங்க நம்ம ஸ்பைடி லாக்ஸ் என்ன வந்து போறோம்னா அது இல்ல, ரெட் அலர்ட் கூட நாங்க ரெட் அலர்ட் நம்ம டீம் பேர் ரெட் அலர்ட். எதுக்கு ரெட் பிளாக் இந்த பிளாக் பேர் வச்சிருக்காங்க? பிளாக் பேர் ரெட் அலர்ட் பேர் ரெட் அதான். ஆனா நீ என்னன்னா நீ ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கோத்தகிரியில. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா என்னன்னா ஊர் திருவிழா அங்க ஒருத்தர் இருப்பாரு, மாப்பிள்ளையோட ஊர் திருவிழா கூப்பிட்டுருந்தாங்க. அவனை மட்டும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க என்ன வந்து வாங்க எல்லாரும் அப்படி போறாங்க ஊர் திருவிழா கிளம்பிட்டோம். ஆனா போற இடத்துல இன்னைக்கு வந்து என்னன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை அப்படி காட்டி நடத்திய சரிங்களா? கோவை பாக்ஸ் பெருநாயகப்பள்ளி பாய்ஸ் பாய்ஸ் ரெட் அலர்ட்ங்கறாங்க. ரெட் அலர்ட்டா நம்மளான்னு பாத்துக்கலாம். நம்மள ரெட் டிராகன் டீம் பேர் ரெட் டிராகன். ரெண்டு பேர் ரெட் டிராகன்ல அதனால நாங்க ரெட் 3 நாளைக்கு 3 கிரீன் டிராகன், இவர் ஒயிட் இவர் பச்சை இது வந்து மாறுடா. அண்ணன் வந்து மாறுல இருக்கிற மாறிட்டே இருப்பாங்க. ஆமா, அதனால இன்னைக்கு ஊர்த்துல போகமேலேன்னு தெரியல. வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் மழை என்ன மாதிரி தெரியல. அதனால டீ குடிச்சிட்டு இங்கே ஒரு 800 ரூபாய் பில் வந்துச்சு. டீ குடிச்சு 800 ரூபாய் பில் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிரபா மட்டும் வெறும் பிளாக் டீ குடிச்சான். சரியா, ஒண்ணு வச்சிருக்கா. அப்புறமா காட்ட போற அதுமே பாருங்க. அவர்தான் உண்மையா 3 மணில இருந்து எல்லாத்துக்கும். ஆமா 3 மணில இருந்து கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அவன் ரெடி ஆனதே 6 மணிக்கு இப்போ. ஆமா, இப்ப யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சோ யாரா வந்திருக்கா இன்ட்ரோ கொடுத்துடலாம். வயசு நல்லா காட்டுங்க, நல்லா ஒல்லியா இருக்கட்டீங்க. சரி ரே கவினி கிளம்பலான கவினி மகனுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவா போகும். என் டிரைவர் காட்டிடு பாய்ஸ், இவர்தான் என்னோட டிரைவர். பாதுகாப்பா கூட்டு போறாரு ஊட்டிக்கு. ரெட் ஆட்டம் ரெட் ஆகணும் நாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு. கவினி ஆரம்ப போய் கிளம்பலாம். அப்படியே ஆரம்பிச்சலாம். இப்ப இவ்வளவு மலையில நம்ம கிளம்ப போறோம். அங்க போய் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு சபரி. நம்ம என்ன பண்றது? கிரிட்டிக்கலா இருக்கும். போய் மழை வந்திருக்கு. இதுலயும் நாங்க போவோம்னா கூட்டது ஒரு ஆளி தான் திருவிழாக்கு. ஆனா நாங்களாம் வேணும்னே போறோம். இப்போ யாரும் கூப்பிடல. எனக்காக என் நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க. நான் இல்லைன்னா இவங்க இல்ல, இவங்க இல்லையா நான் இல்ல. என்னோட உயிர் அவங்க தான், என்னோட உயிர் அவங்களுக்கு. பாய்ஸ் இவங்க எல்லாம் யாருன்னு வந்து நம்ம நண்பர்கள். நம்ம எந்த ஊருக்கு போறோம்? மட்டும் தான் இன்னைக்கு அரவேணு போறோம். கோத்தகிரி முன்னாடி பாய்ஸ் நம்ம அங்கே பார்க்கலாம். பாய் ஓ தங்கண்ணா வரே இல்லையாண்ணா? நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ணா எங்கடா இருக்கா? അടിമുടി ഒരു പുതിയ വിലാസം തനി നിറമെട്ട് തണിയണ നെഞ്ചെ കാട്ടു തോന്യാസം കിടക്കിടക്കിടക്കിടക്കിട ശ്വാസം ചെവികളിൽ ഇനി അരുളുപദേശം തനി നിറമെട്ട് തണിയണ നെഞ്ചെ காட்டு தோன்யாசம். வந்தாச்சு. இப்போ இங்க இது என்னதாச்சு? மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் கொல்லிமலை கூகுள் எடுத்து பாடுறோம். மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் இங்க தெரியும் நினைக்கிறீங்க. வாங்க, தெரியுதா? இங்க மேட்டுப்பாளையம் போய் நண்பங்க பார்த்தே ஆகணும். அதனால வந்துட்டு நானும் நண்பன் எல்லாரும் தெரியும். சரி கைன்னு வந்து டக்குன்னு. ஆனா இந்த கிளைமேட்டுமே நல்லா இதே கிளைமேட் இருந்துச்சுன்னா போயிடல. அதுக்குள்ள கைனா விழுந்துறானா விழுந்தா குணா கோயில் நீ காப்பா. நான் காவல் இது ஊட்டி ஊட்டிக்கோக. ஆனா விழுந்தா நான் தான் இறங்க நீ காப்பாத்திருக்கு. அது குஞ்சப்பனையில டீ குடிச்சிட்டு குஞ்சப்பனையில லெமன் டீ குடிக்கணும். அதான் நம்ம பெரிய வந்துட்டாங்க. 2 பேர் வந்துட்டாங்க. கேமராமேன் வர டைம் பாருங்க. கொஞ்சம் கேமரா எப்படி திருப்பி அவங்க பாத்தீங்கன்னா 8 மணிக்கு அந்த மலை ஏற ஆரம்பிச்சாங்க. 11 ஆச்சு. இப்பதான் அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துருக்கு. முன்னாலதான் டைம். இப்போ எங்க ஏரியா வந்து கரெக்டா ஒரே நம்ம கேமரா தெரியுது. அங்க தெரியுது. எங்க அப்பா வர வெளியே. எங்க அப்பா வெளியே வர்றாரா? உள்ள போ. என்ன ஆமா ஏர் நட ஃபுல்லா வரும்போதே ஃபுல்லா நனைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆமா புலி சிங்கம் பைசன் பார்த்துருப்பீங்க. பைசன் போட்டிருப்பேன். அங்க ஒரு பாய்ஸ் அங்க காட்டுங்க. அதெல்லாம் நம்ம ஏடா கவினு
ஏடா கவினு இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தது? கேமராமேன் ஆஸ்டில் வந்து இப்போ ரெட்ரோ சூர்யா மாதிரி இருப்பாருங்க. இவனுங்க எப்படி கிளம்புற மாதிரி தெரியல, இங்கேயே இருந்துட்டு எப்படி போகிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம்னு தெரியல. இல்லை அண்ணன் வந்து 100 ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே இருந்து நானும் பார்த்துட்டேன். 1 ஃபோட்டோ 2 ஃபோட்டோ 100 ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்படியே கன்னடத்துல பேசுவோம். கன்னடத்துல இந்திய மேல ஹிந்தி லாங்குவேஜ். ஆமா 10 நோட்டு பின்னாடி 14 லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை. என்னன்னா மாப்பிள்ள வந்து ஒரு முக்கியமான சிக்கிட்டாரு, அவரால் திரும்பி வர முடியாது. அதான் எப்படி தெரிஞ்சிடும் அவர் வேற இப்ப, அதனால கொஞ்சம். ஆனா என்னன்னா என்னாலே உங்களுக்கு எப்படி தாங்கிட்டு இருக்க தென்னாரு நீங்க மொரட்டு இது ஒரு இப்படி சொல்ற உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அவரால் சொல்ல முடியல, அவரால் இப்ப வார்த்தை வர மாட்டேங்குது. கேமராவையும் பிடிக்க முடியல, அவரால் வண்டி ஓட்டணும் கேமராவும் பண்ணணும், இத்தனையும் அவனால் பண்ண முடியுமான்னு தெரியல. இதுல அண்ணன் 100 ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதுக்கு மேல இப்படியே கிளம்பிட்டு இங்க நின்று எப்போ வந்தாலும் இங்க இன்னும் ஃபோட்டோ எடுத்துட்டு போனாதான் அந்த போற காரியமே எப்படி சொல்றது கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு குஞ்சப்பணியில போய் டீ குடிச்சிட்டு அப்படியே என்னன்னு பார்க்க போறாங்க. சரவணா எல்லாம் கிளம்பிட்டாங்களா, கொஞ்சம் வாட போலாண்டா சொன்னா. அவ்வளோ நீங்க வரவே நீ எடுக்கிறனால தான் எடுத்துட்டு இருக்கிறான், எடுக்காம முடினா வந்துருவான் அவனே. இவாரு சரவணா கிளம்புறோம். கிளம்பலாமா? கிளம்பலாம். எங்க இப்ப தெரியும் தலைமை போஸ் கூடாடே கவினு அந்த இப்படி என்னடா சவுண்ட் இது? கவினு டேய் நான் எடுத்துறேன்டா கவினு உனக்கு வீடியோ. ஓபன் பண்ணி எடுக்குது பாருங்க. தளபதி வண்டியில வேற குரங்கு வேற ஏறிச்சு. வண்டியில எதுவும் இல்லை, ஆனா எதாவது தேடிட்டு இருக்குது. அது வார வேலை எங்க ஏறி உட்காந்துருக்குனது. தம்பி கொஞ்சம் இறங்கடா தம்பி. ராஜா இங்க இங்க கொஞ்சம் நாள் இருக்குங்க. இங்க டேய் தள்ளுறா. 1 hour later. அவனை கூப்பிடுறா போடா. நீ அவன் பண்றதுக்கெல்லாம் நீ தான் காரணம் பாரு. கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காரு மாப்பிள்ளை கொஞ்சம். அவர் இவ்வளவு போட்டோ எடுக்கிறாருல, ஒரு போட்டோ அவர் இன்ஸ்டால போட மாட்டாரு. ஆனா ஒரு படி இல்ல போன வருஷம் எடுத்தது. என் தம்பி வந்து பெருமையா பேசிட்டு இருந்த சரவணா இல்ல நான் இல்ல, நான் இல்லாம சரவணா இல்ல. ஆனா நான் இல்லைன்னா இவங்க இல்ல, இவங்க இல்லையா நான் இல்ல. இதே வேலையாத்தான் அலைகிறாடா. அதுக்கு மாப்பிள்ளை போடுற நீ போ பாய்ஸ். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இ-பாஸ் எல்லாம் மாட்டிட்டாங்க, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க எல்லாம் போலீஸ் கிட்ட போறாங்க. பயமா பாய். தைரியமா நான் மட்டும்தான் போறேன், யாரும் போக மாட்டாங்க. நீவா போலீஸ் பயந்தவங்களே. பெரிய சம்பவமாகி போச்சு இங்கே. ஏன்னா இ-பாஸ் இல்லாமல் பிடிச்சி பஞ்சாயத்து போச்சு. ஜெயித்தாங்களே, ஆனால் பிடிச்சி கடைசியில் எல்லாரும் இது பண்ணி செட்டில் பண்ணியாச்சுன்னா இ-பாஸ் செட்டில் பண்ணியாச்சு. இ-பாஸ் எல்லாம் கடைசியாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணி இது பண்ணியாச்சு. கடைசி எங்களுக்கு முன்னாடி போன எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நிற்க வச்சாங்க. ஏன்னா எங்கள் போன நான் டக்குன்னு இ-பாஸ் போட்டு எடுத்து வெளியே விட்டோம். எங்களுக்கு முன்னாடி காமனாக பண்ணி போனதெல்லாம் அங்கேயே எடுத்துருந்தாங்க. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஆல்ரெடி மணி எவ்வளோ ஆச்சு? மணி இங்கேயே 12:30 ஆகி போச்சு. இதனால என்ன பண்ணி சரி போய் இப்போ பார்ப்போம் என்னன்னு. ஓகே பாய்ஸ் வந்தாச்சு. பாய்ஸ் இப்போ நம்ம வந்து கோத்தகிரியில வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. முன்னாடி அரவேன் வந்திருக்கிறோம். அரவேன் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். வாங்க பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க.
எல்லாருமே நம்ம பசங்க தான். எங்களால முடியல, எவ்வளவு தூரத்துல வந்துருக்கோம் பாருங்க. கோத்தகிரி வியூ பாயிண்ட் போறோம். ஏய் என்னோட நாய் சோறு வச்சிங்களா இல்லையாடா வீட்டுல? ஏய் தவிச்சிட்டு பாய், என் நாய் சோறு வச்சே இல்லையா? தெரியுமா? நீ ஊத அடிக்கிற வாடா போயிட்டானுங்களா? கறி விருந்துருக்கீங்க, அதனால கறி வந்து சாப்பிட்டு கவினு சாம்பார்ரா கறி விருந்தாண்டா. முன்னாடி பார்த்து கருப்பு போட்டோ வச்சிருந்துச்சு, அப்பனா கறி விருந்தா தான் இருக்கும். கவினு கூட்டு போகல எவனா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய்ங்களா? 50 ரூபாயா ஒரு ஆளுக்கு? 2 ஆளுக்கா? இவன் ஏறினாங்களா? ஆடாட்டு கவின ஹைட் கம்மியா இருக்கு, இவ்வளவு ஹைட் இதுவே ஹைட். இந்த ஸ்பாட் பாத்துக்கோங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்றாரு. நீங்க வியூ பாருங்க. நம்ம வண்டியில எங்கேயும் பாருடா, கொஞ்சம் வண்டியில காண எங்க இருக்கு வண்டி அங்க கீழே இருக்குது. அப்ப இருந்து வந்து தம்பிக்கு மட்டும் ஒரு வீடு ஒன்று எடுத்துட்டீங்க கல்யாணம் செய்யறமா? அது உனக்கே பத்தாதான். ஆமா, இந்த இப்போ இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணது இவரு தான். இன்னைக்கு நடந்து போனோம்னா ஆமா கொக்கு பாடுறப்ப அந்த வீடியோல வந்து ஒரு ஓ சாணா அங்க பாரு பேசாம தம்பி இப்படியே அவ்வளவுதான். கவினே அப்படியே போலாங்கிறியா? ஆமா பாய்ஸ் போய் சரியான ஒரு ஸ்பாட்ல போட்டோ எடுத்தாச்சு. மறுபடியும் ஏறி வந்த இடத்துல மறுபடியும் இறங்கி போகணும். இப்போ அங்க அதான் அந்த ஊர் திருவிழா. நீங்க வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு மட்டும் வந்திருக்கு. இப்போ சும்மா பாய்ஸ் வந்துருக்காங்க. 1500 போட்டோ எடுத்துட்டு போனுங்க வந்துட்டு இங்க மட்டுமே. ஆரம்பிச்சிச்சு யாரு வீடுகளா வீட்டு முன்னாடி நிக்கிற மாதிரி பேசாம அதுலயே வந்திருக்கலாம். வீடுல கவினு தம்பி உனி காப்பாத்துறா என்னை இடத்துல எப்படா உண்மையா கவின் கஷ்டம்னா இது மாதிரி இங்க இருக்கிறவங்கள கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு பழகி இருக்கு. நமக்கு தான் இதாக. ஆமா முடியல அப்படியே பாரு வியூ காட்டு அப்படியே அப்படியே. ஆனா கவினை பட்டையுமே ஜவாப் சொல்றேன். சபரி நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஜமாப்பெல்லாம் முடிச்சாச்சு. வாங்கி தருவியால சாப்பிடுறதுக்கு பசிக்குதுரா பயங்கரமா. அண்ணா தானே சாப்பிட்டு இல்லையா? நான் பாத்துறேன். 2 hours later. வணக்கம் உங்களுக்கு உங்க ஸ்பைடி கார்ஸ் எங்க வரணும்னா நான் ஏன் ட்ரிபிள் போறேன்னு யோசிச்சு நான் வந்த இடத்துல என் வண்டி வந்து கொஞ்சம் கோளாறாகி போச்சு. என்னன்னா திடீர்னு வந்து என் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. பார்த்து தெரியும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாம அவர் அந்த இடத்துலயே அவர் போயிட்டு இருக்காரு பாருங்க. வந்துடும் ஜாலியாக இருக்கிறாங்க
இன்னி எதுவும் நடக்கலையே மாற்றிருக்கும் போது நம்ம ஆள் கரெக்டாக நம்ம வண்டி வந்து இதாகி போச்சு, பேட்டரி டவுன் ஆகி போச்சு. அந்த இதுலேயே அவர் அப்படியே இது பண்ணி அப்படியே இதில் போய் இந்த இடத்துலேயே அவர் போயிட்டு இருக்காரு. ஆனால் என்ன நல்ல விஷயம் என்னன்னா பேட்டரி டவுன் ஆனப்போ பசங்களாம் இருந்தாங்க, அதனால் கொஞ்சம் வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனால் நான் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஆமாம், இதான் எல்லாம் பண்ணேன். இல்லை அண்ணனும் பண்ணாரு, எல்லாரும் வந்து இது பண்ணி பார்த்தா கரெக்டாக இது நடக்கல, இப்படி ஆகி போச்சு நம்மளுக்கு. ஆனால் கடைசியில் வந்துட்டோம். கொஞ்சம் கடைசி இறக்கத்துக்கு வந்தனால பரவாயில்ல, மேட்டுப்பாளையம் ஒரு 8 கிலோமீட்டர் தப்பிச்சோம், இல்லைன்னா முடிஞ்சிருப்போம். இன்னும் இருக்குடா வெதர் காட்டு வெதர் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெதர் உதறது, மழையும் வருது, இதுவும் வருது. 17 சென்சஸ் டிகிரி தான் இருக்குது. சென்செக்ஸா என்னடா வண்டி பிடிக்கிச்சு. வண்டி வேற செத்து எப்படின்னா செத்து போனமே ஆகிடுச்சு. இது வண்டியில எதுவுமே இல்லை, எதுவுமே ஆக பண்ணி பாரு டோ பண்ணுவோம். நம்ம கேமராமேன் தான் கொஞ்சம் டோ பண்ணி கூட்டு போறாரு. சரி சரி ஓகே, நம்ம போயிட்டு கீழே போயிட்டு ஏதோ மெக்கானிக் ஷாப் விட்டுட்டு ஏதோ பண்ணலாம். ஏதோ நண்பர் ரெஸ்கியூ பண்ணிட்டாரு நம்மளுக்கு. அதனால குரு போற அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காரு, தெரியுதா? சும்மா இல்லடா கைனே தலைவர் அவர் உண்மையா இல்லை, என்னுடைய தேவை தூரன்ற உண்மையா ஒரு வண்டி ஒர்க் ஆகுது காரணம். ஆனால் எனக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன். சாம் டோ பண்ணிட்டே போயிடலான்பா. பேட்டரி போடுறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா எங்க வண்டி காட்டில கொடுறோம். அங்க இருக்குது வண்டி வந்து இப்ப பரிதாப நிலைக்கு ஆகி போச்சுங்க. வண்டி வந்து எதுக்கும் இதோ யூஸ் ஆகல. போயிட்டு 2 லட்சம் கொடுத்து இந்த வண்டி எடுத்தா ஒண்ணு இல்ல, நம்ம வண்டி அங்க இருக்கு பாருங்க, அங்க 1 லட்சம் தான் இருந்துச்சு. 1000 தான் ஜம்முனே போட்டியாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி நாங்க வண்டி போய் அப்புறம் ஏதோ மெக்கானிக் ஷாப் விட்டு ரெடி பண்ணிட்டு வரலாம். நம்ம முடியல, நம்மளால வண்டி இதாகி போச்சு. போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம். எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை, அதான் கவலை. ஒருத்தனா பேட்டரி பிரச்சனைங்கிறான், ஒருத்தர் பசிக்குதுங்கிறான் என் வண்டி. எல்லாம் நம்மளே பார்க்குறவா போகலாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம டிரைவர்லாம் இருக்கிறாங்க, ஏதோ பார்த்துப்பாங்க நமக்கு. அன்பா கொஞ்சம் பார்த்துடா. அது கரெக்டாக மேட்டுப்பாளையத்தில் இஞ்சி வெள்ளம் வந்துட்டு இருக்குது. வண்டி இப்படி ஆகிப்போச்சு. என்னது இங்கே மெக்கானிக் ஷாப் பாட்டேன், அதுக்கு அதான் டோ பண்ண போய்க்கிறாங்க. இப்போ நம்ம பிரபா வண்டியில் கொஞ்சம் அடைக்கலம் ஆகிக்கலாம். சரிங்களா? சரி நவீனா பசிக்குதுண்ணா அதான் பண்ணலாவா? சரிண்ணா. ஆமாம், தனியாக பசங்கனால பிரச்சனை இல்லைங்க, தனியாக போய் தான் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அவ்வளோதான். பணம் பேர் புகழ் அதிகாரம் எது இருந்தா சம்பளம். ஆனா உண்மையான நண்பனாக ஒரே வாட்டி நண்பா இது நண்பா, இது நான் எப்படியே உனக்கு விஜய் சொல்றேன். நண்பா பேரு புகழ் பணம் இதை போனா சம்பாதிக்கலாம். ஆனா உண்மையான நட்பு போனா நட்பு என்ன சொல்றேன் சொல்லு. அண்ணன் என்ன ரைஸ் இருக்கா தம்பி? அப்புறம் வேற என்ன இல்ல ரைஸ் கேக்குறீங்க, ரைஸ் இருக்கா? பிரியாணி நாங்களே பிரியாணி தான் சாப்பிட்டோம். அதுக்கு தான் வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். அவர் பேர் என்ன? உங்க பேரு? என் தம்பி எங்க வரீங்க? நாங்க எல்லாம் யாது முறை யாரும் கேள்வி. நாங்க எங்கேயுமே எந்த ஊரு? நாங்க வந்து கோயம்புத்தூர். இதுதான்டா திருப்பூர், நான் ஈரோடு. நாங்க ஊட்டி தம்பி. ஊட்டிங்களா? நான் ஊட்டியில் தானே உங்க ஊர்ல ஒன்றும் சரியான மழை வரும் ஊர்ல. உங்க ஏரியால இருந்து வர்றோம். அவர் பேர் தான் ரூட்டினாரு. அவர் ஊரு தீனா தம்பி. தீனா. தீனா கையத்தான் வெட்டுவா. ஆமா. அப்படியெல்லாம் இல்ல தம்பி. அண்ணே உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும். நான் அஜித் வயசுல பண்ணுவேன். நான் சாப்பிட்டு இல்ல சாப்பிடுங்க போங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வரும் அதுக்கான நான் எது சொல்றேன்னா போய் சாப்பிடுங்க போங்க. உள்ள ஒரே ஹவுஸ்ஃபுல் அதான். அதுக்கு சொல்ல ரைஸ் இல்ல, பிரியாணி தான் இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வரணும்ண்ணா. சரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம், மணி 6:30 7 மணி ஆகி போச்சு கிளம்பி. அங்கேருந்து சாப்பிட்டு வண்டி ஒர்க் ஷாப் விட்டதுக்கு வண்டி ரெடி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம கையை விரிச்சிட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நண்பர்களாக சேர்ந்து கொஞ்சம் வண்டியை ஹெல்ப் பண்ணி நண்பர்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வண்டி இது பண்ணி போட்டிருக்காரு பாருங்கள். அதான் நண்பர்களுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் என்னதான் வந்தாலும் பாருங்க, அவன் வண்டி மாதிரி பார்த்து கொஞ்சம் தள்ளிட்டு போகிறாங்க. ஜாலியாக உட்காந்துருக்கிற குருவெல்லாம் தான் முன்னாடி கொஞ்சம் டோ பண்ணிட்டு போயிருக்காரு. நீங்களே பார்ப்பீங்க காசு அது வந்து வீடியோ கொஞ்சம் ட்ராப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துருக்கேன், அது பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, இப்போ அவங்க பண்ணுறது எனக்காக கஷ்டப்படுறது நீங்களே பாருங்க.